பாமகவின் பொது நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியீடு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த 400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மட்டுமே அரசு வேலை வழங்கப்படும் என பாமக நிழல் நிதிநிலை அறிக்கையில் திட்டவட்டம். பாமக நிழல் நிதிநிலை அறிக்கை அனைத்து துறை அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என மருத்துவர் ராமதாஸ் தகவல். தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அநாகரிகமானவர்கள் என கூறியதை திரும்பப் பெற்றார் நடுவண் அமைச்சர் தர்மேந்திர பிரதான். தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டுமென முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டம். தமிழக மக்களை அவமதிப்பதை பிரதமர் ஏற்கிறாரா என கேள்வி. சிம்பொனி இசையை யாரும் பதிவிறக்கம் செய்து கேட்க வேண்டாம் என ரசிகர்களுக்கு இசைஞானி இளையராஜா வேண்டுகோள். வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோவில் மாசிமக தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. சென்னை கோயம்பேட்டில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1 கிலோ பூண்டு விலை 100 ரூபாய்க்கும் கீழ் வந்ததால் பொதுமக்கள் நிம்மதி. ஒருநாள் மட்டைப்பந்து போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறும் எண்ணம் தற்போது இல்லை என இந்திய அணித்தலைவர் ரோஹித் சர்மா விளக்கம். குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது வானிலை நடுவம்.